சுவாதி படுகொலை வழக்கில் ராம்குமார் கைது செய்யப்பட்ட போது நிகழ்ந்த நிகழ்வு குறித்த விவரங்களை காவல்துறை தர மறுப்பதாக வழக்கறிஞர் பிரம்மா குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஜூன் 24ஆம் தேதி சென்னை நுங்கப்பாக்கம் ரயில் நிலையத்தில் மென்பொறியாளர் சுவாதி படுகொலை செய்யப்பட்டார். தமிழகத்தை உள்ளிக்கிய இந்த வழக்கில் நெல்லை மாவட்ட மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் கைது செய்யப்பட்டார். அப்போது அவர் கழுத்தறுத்து தற்கொலைக்கு முயன்றதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக நெல்லையை சேர்ந்த சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான பிரம்மா தமிழக காவல்துறையிடம் பல்வேறு விவரங்களை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்டிருந்தார். ராம்குமார் கைது செய்யப்பட்ட போது அவரது பெற்றோரிடம் பெறப்பட்ட ஒப்புதல் ஆவணம், ராம்குமார் தற்கொலைக்கு முயன்ற போது அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் விவரம், தற்கொலைக்கு பயன்படுத்திய பிளேட் நிலை உள்ளிட்ட 20 கேள்விகளை அவர் கேட்டிருந்தார். ஆனால் வழக்கு விசாரணையில் உள்ளதால் விளக்கம் தர இயலாது என்று காவல்துறை தரப்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் அளித்தால் விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்கின்ற தகவலை கொடுத்தால் அது விசாரணைக்கு ஊறு விளைவிக்கும் என்பதால் அதை தர இயலாது என்று குறிப்பிடுகிறார்கள். அதுவும் மொட்டக்கட்டையாக குறிப்பிடுகிறார்கள். நான் அதில் கேட்டிருக்கும் தகவலில் ஒன்று, தனிப்படையில் இடம்பெற்று இருந்த காவலர்களின் பெயர், பதவி விவரம். இதை கொடுப்பதால் அந்த விசாரணைக்கு எந்த விதமான ஊறும் விளைவிக்க முடியாது.